திண்டுக்கல்லில் முளையிரவு ஜெபம். நாள் ஆகஸ்ட் 14. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சன்ராஜ். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்க முடியாம ஒடுங்கி போய் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து பிள்ளையினால ஒரு உதவியும் இல்லை, நான் இதேதான் நிலைமை என்று நினைக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து நற்செய்தி வரப்போகிறது. சகோதரி கலா வின்சன்ராஜ். நஷ்டமெல்லாம் மாறட்டும், பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவீங்களானா இடிஞ்சு கிடக்கிற சிறைப்பட்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இடம் CSI தூய பவுல் ஆலயம், பாரிஸ்கால், திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில், திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முளையிரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாரும் ஐயா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாரும் ஐயா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. தயாபரரே, உடையாய் வாரும் ஐயா, எங்கள் தடைகள் நீக்கும் தயாபரரே, உடையாய் வாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து இனம் பண்பாடி மகிழனுமே,
இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து இன்னும் பண்பாடி மகிழனுமே. வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே. உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. உரிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 27:5 நாம் வாசிக்கிறோம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதக்காரன் அழகாக இந்த வார்த்தை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, நம்முடைய ஆண்டவர் தீங்கு வருகிற போது நம்மை ஒருபோதும் கைவிடாமல் தம்முடைய கூடாரத்தில் கொண்டு போய் நம்மை மறைத்து வைத்து விடுவாராம். தீங்கு வருகிற நாளில் தம்முடைய கூடாரத்தின் உட்புறத்தில் கொண்டு போய் ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். லோத்தின் வாழ்க்கையில் பாருங்கள், சோதோம் கொமோராவின் மீது தேவ கோபம் வந்தது. இந்த பட்டணத்தை அழித்து விட வேண்டும் என்று தேவதூதர்கள் இறங்கினார்கள். இப்பொழுது அந்த பட்டணத்தின் பாவம் கொடியதாக இருந்ததினால் அவர்கள் உன்னிடத்தில் வந்த மனிதர்களை வெளியே விடு என்று சொல்லி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். லோத்து வெளியே போய் அவர்களோடு, என்னிடத்தில் வந்த விருந்தினர்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் செய்யக்கூடாது என்று சொல்லி லோத்து பேசி கொண்டிருக்கும் போது லோத்துவை தள்ளிவிட்டு அவர்கள் எப்படியாகிலும் அந்த கூட வந்த தூதர்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தவறான காரியத்துக்கு பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிற பொழுது தேவதூதர்கள் கையை வெளியே நீட்டி லோத்தை உள்ளே இழுத்து கொண்டார்களாம். அந்த லோத்துவுக்கு ஒரு தீங்கும் வந்துவிடாதபடி தீங்கு வருகிற நாளில் கூடாரத்தின் உட்புறத்தில் அவர் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து, அன்றைக்கு அந்த மனிதர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போகும்படியாக அந்த வாசல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாதபடி ஆண்டவர் அதை மறைத்து வைத்து லோத்தை அந்த நாளில் காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் எலிசாவின் வாழ்க்கையில் அவரை பிடித்து கொண்டு வர இராணுவத்திலிருந்து மக்கள் வந்திருக்கும் பொழுது இந்த எலிசா அவர்களிடத்திலேயே பேசுகிறான், நீ தேடுகிற மனுஷரிடத்தில் நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லி அந்த எலிசா கூட்டிக் கொண்டே நடந்து போகிறான். ஆனால் பாருங்கள், அவர்கள் எலிசாவை காணவே முடியாதபடி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மறைவிலே எலிசாவை மறைத்து கொண்டார், பாதுகாத்து கொண்டார். எலிசா 10
பத்திரமாக அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் அந்த எலிசாவை தான் தேடி வந்த மனிதன் இவன்தான் என்று அவர்கள் கண்டு கூடாதபடி ஆண்டவர் கூடாரத்தின் உட்புறத்திலே எலிசாவை மறைத்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன்தான் இன்றைக்கு நமக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மறைவாகவோ எத்தனையோ கண்ணிகள் வைக்கப்படுகிறது, எத்தனையோ தீங்குகள் நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்து கொண்டு அலைக்கழிக்க பார்க்கிறது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் தீங்கு வரும் நாளில் அவர் நம்மை கூடாரத்தில் மறைத்து வைத்து விடுவார். தீங்குகள் கொண்டு வருகிற மனிதர்கள், எதிரிகள் நம்மை பார்க்கவே முடியாதபடி கர்த்தர் நம்மை மறைத்து அந்த கூடாரத்தின் உட்புறத்தில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்துரு திகைப்பான், இவர்களைத்தானே நாம் பிடிக்க போராடினோம், இவர்கள் இப்பொழுது உயரமான இடத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி சத்துரு திகைக்கும்படியாக கர்த்தர் கண்மலையின் மேல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு தீங்குகளோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கூடாரத்தின் உட்புறத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மறைவிலே மறைத்து நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஏதோ ஒரு தீங்குகளில், ஆண்டவரே இந்த விதமான தீங்குகளுக்கு என்னை விலக்கி காப்பாற்றும், இந்த சத்துருவின் கைகளுக்கு, இந்த கண்ணிகளுக்கு எங்களை தப்புவியும் என்று ஏதோ ஒரு காரணத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு தீங்குகளுக்கும் அவர்களை விலக்கி விடுவித்து கூடாரத்தின் உட்புறத்தில் உம்முடைய மறைவில் அவர்களை மறைத்து வைத்து கொண்டு ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து கண்மலையின் மேல் அவர்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்தும்படியாக, சத்துருவுக்கு மேலாக அவர்கள் தலை உயர்த்தப்படும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 16. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் குடிக்கிறவனுக்கு தண்ணீரையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் இருக்காது. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் நீங்க சிறைச்சாலையில இருக்கிறது போல சிறையிருப்புல இருந்தாலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.